நான் சொல்றது கேட்டிருக்கோம் தான் கிளம்பிட்டீங்க. என்ன சும்மா நீ இந்த அவ சொல்ற இவ சொல்ற நீ அவளுக்காக வளர்க்கணும் அவளுக்காக வளர்ந்து என்ன பண்ணிட்டு என்ன கேட்காம நீ இது யார்கிட்ட பேசுனீங்க? யாருக்கு யார் யார் போறீங்க? எந்த ஃப்ரெண்ட்ஸ் பேர் சொல்லு. பேர் இல்லையேன்னு கேட்கறல. அடிச்சுன்னா பரவாயில்ல. பேர் என்ன யாருன்னு எல்லாம் உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் தெரியும். யாருன்னு கேட்கறேன். அப்படி எதுவுமே தெரியாம முடிச்சுன்னா நினைக்கிறேன். அப்படி போனாலும் பாடு டயர்டு. நான் வந்து மழை பெஞ்சிக்கிட்டு போயிட்டு வந்தா இல்லையா? காசு கையில வருதுண்டி. நம்ம யூடியூப் போறதுனால அது ஒரு பிளாக் எடுத்து போடலாம். நம்ம ஃபேமிலியே தனியா வந்து இல்லை. அப்புறம் நீ இதை பண்ணி நீ எதுக்கு தான் உன் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி கெடுக்கிறதுக்கு தான் இருக்காங்களா? அப்புறம் நம்ம கூப்பிட்டு பேசி விட்டுற மாதிரி இருக்கு. ஹலோ இன்னைக்கான பேர் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்ட்டா, நான் வந்து டூர் போகிற மாதிரி அதுக்காக அவங்ககிட்ட அமௌண்ட் நான் கேட்டிருக்கேன். அந்த மாதிரி பிளான் பண்ண போகிறேன். அவங்ககிட்ட கடைக்கு போயிருக்கா, சீக்கிரம் வந்துடுவோம். கடை பக்கத்தில் தான் இருக்குது. தம்பி காலையிலேருந்து வேணும்னு சொல்லி நான் அனுப்பியிருக்கேன். சீக்கிரம் வந்துடுவான். டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம டைம்குள்ளே போயிடலாம். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்ட்டா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சரி வாங்க டக்குன்னு வீடியோக்குள்ளே போயிடலாம். அவன் வந்துடுவான். கேமரா வேறு எங்கே ஃபிக்ஸ் பண்ணுறது என்னன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. கடை ரொம்பவே பக்கத்தில் இருக்க வந்துடுவான். சரி தான் ட்ராக்லேயே போயிடலாம். Thousand years later. அப்ப இங்க இந்த இதே இல்லடி எங்கேயுமே. அந்த ரெட் ஒரு மாதிரி எல்லாம் ரெட் கலர் காட்டுவாங்கல்ல, அதுவே இருக்கு போல. இந்த கடை மூடிட்டாங்க. மெடிக்கல் இருந்துச்சுல்ல முன்னாடி, அது மூடிட்டாங்க. நான் அங்க நடந்தே போயிட்டு வந்தேன். வண்டி எடுத்துட்டு போயிட்டு தான் அங்க கூட போயிட்டு வந்தேன். அங்க போறதுனால நானும் வந்து வச்சுட்டேன். அதான் நான் முன்னே சொன்னேன். நான் கொசு வராது ஒன்றும் வராதுன்னு தான் வாங்கிட்டு அப்புறம் காத்து வரல காத்து வரல நான் தேனையெல்லாம் நீ சொல்லிட்டு இருக்க. நீ காத்து வரல அப்படிங்க முடிஞ்சது எப்போ சாமி. அதுதான் இந்த பக்கம் நீ இப்படி திரும்ப கூட வரல. காத்து வர உண்மையாவடி நீ சொல்றன்னு இல்லை. காத்து வர மாட்டேங்குது. சட்டை போய் நனைஞ்சு போயிட்டு என்ன வெயில் என்ன வெயில். 110 டிகிரி அம்யா. 110 டிகிரி அடிச்சா ஒரு மனுஷன் எப்படி உசுர் வாழ்றது? ஒரு மழை தண்ணி பெஞ்சாவல படுக்கல என்ன பெட்டு விடுறோம்னு பார்த்தா என்ன பெட்டு போட போடாம நான் வந்து போட்டாதான் பெட்டு போடணும் மாதிரி முன்னாடி லாஜிக் பேசிருக்கு. முக்கியமான விஷயம் சொல்லணும். என்ன சொன்னா என்ன திட்டக்கூடாது. நீ திட்டாத மாதிரி சொல்லு, நான் திட்ட மாட்டேன். வச்சா பெருக்கி இருக்குன்னா அப்புறம் திட்டாத வரைக்கும் திட்டக்கும் செய்வோம். சரி நான் டூர் போறேன். எனக்கு அமௌண்ட் வந்து 3000 வேணும். புரியல. நீ டூர் போறனா இல்ல என்ன? நீ சொல்றதே எனக்கு புரிய மாட்டேங்குது. என்ன டூர்னா? நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட டூர் போறேன். அதுக்கு எனக்கு அமௌண்ட் வேணும். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. 3000 வேணும்.
எனக்கு 4ஆம் தேதி எனக்கு அரேஞ்ச் பண்ணி கொடு. பாடு காலையில் பேசிக்கணும். எவ்வளோ சீரியஸாக பேசிட்டு இருக்கோம், பாடு காலையில் பேசிக்கலாமா? என்ன கேட்காம நீ இது யார்கிட்ட பேசுனீங்க? யாருக்கு யார் போறீங்க? என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போகிறோம். எந்த ஃப்ரெண்ட்ஸு பேர் சொல்லு. பேர் படிச்சவங்க பேர் இல்லையேன்னு கேட்கறல. பேர் வந்துட்டு கேர்ள்ஸ் மட்டும்தான், பாய்ஸ் கேவலமான ஆளு. கேவலமான ஆளுனா எந்த லெவலுக்கு இறங்கி அடிமட்ட வரைக்கும் போய் அலசுவோம். அடிச்சுன்னா பரவாயில்ல. பேர் என்ன யாருன்னு எல்லா உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் தெரியும். யாருன்னு கேட்கறேன். அப்புறம் எதுவுமே தெரியாம முடிச்சுன்னா என்ன சொல்றது? என் ஃப்ரெண்ட்ஸு நித்யா, வித்யா, சுகுணா, ரோஷினி, கீதா, தீபா, இன்னும் நிறைய இருக்காங்க. போதும் போதும் போதும், லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. காமெடி பண்ணாம பாடு. டயர்டு வந்து மழை பெஞ்சிக்கிட்டு போயிட்டு வந்தா இல்லையா? காமெடி பண்றேன். நீயும் எங்கேயும் என்னை வெளியே கூப்பிட போக மாட்டேன். அவங்க கூப்பிட்டாலே என்னை விட மாட்டேன். என்னடி உனக்கு? நான் டூர் போகணும். அதெல்லாம் ஒரு பிரச்சனை. எத்தனை என்ன ஒரு நாளா? 3 days. பிரச்சனை கூட ரொம்ப முடிச்சு பாரு. என்னடா நான் ஊட்டி போறேன்டி, கொஞ்சம் அமைதியா நீ இருக்கணும். எத்தனை டைம் தான் இப்படி சொல்லுவ கூட்டிட்டு போறேன்னு? நான் தான் கொஞ்சம் காசு கையில வருட்டுண்டி. நம்ம யூடியூப் போறதுனால அது ஒரு vlog எடுத்து போடலாம். நம்ம ஃபேமிலியே தனியா வந்து விடல. அப்புறம் நீ இதை பண்ண முடியும். நீ எதுக்கு தான் உன் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி கெடுக்கிறதுக்கு தான் இருக்காங்களா? அப்ப நான் கூப்பிட்டு பேசி விட்டுற மாதிரி இருக்கு. அவங்க சொல்றவங்க தான் நீ கேக்குற. நம்ம வீட்டு பிரச்சனை என்னன்னா அதெல்லாம் பார்க்கணும். நீ சரியா? சும்மா இந்த இவன் சொல்ற அவங்க பேசிட்டு அப்ப நான் கடைசி வரைக்கும் இப்படி இருந்து நினைச்சிட்டு இருக்கியாடி நீ? நீ சொல்றது பார்த்து அப்படிதானே இருக்கு. பிரச்சனை இல்லாம யாருதான் இருக்க முடியும்? பிரச்சனை வரதான் செய்யும். நம்ம தான் நம்ம ஃபேமிலிக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். பைத்தியர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க. வாங்குற சம்பளம் எப்படி எப்படி செலவாகுது? புட்டானுக்கு உடம்பு சரியில்லாம போச்சு, அவனுக்கு எவ்வளவு செலவு பண்ணிக்கிட்டு இருக்கோம். வீட்டு செலவு இப்போ அரிசி 10 கிலோ தான் எடுத்து வந்தேன். உனக்கு தெரியுமா தெரியாது? ஃபுல்லா கடனை கட்டணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும். அப்ப ஏன் ஹாப்பினஸ்? என்னடி உனக்கு நாங்க சிரிச்சு பேசுறோம், நீங்க என்னடி ஹாப்பினஸ் இருந்துற போது? லூசுத்தனமா பேசிக்கிட்டு இருக்காது அப்படின்னு. அப்ப எங்க கூட இருக்கிறது உனக்கு பிடிக்கவே இல்லையா? அப்படி ஒன்றும் சொல்லலையே. நானே இந்த மலையில அவனை தூக்கிட்டு நீயும் வந்து டூர் போற மயிர் போறன்னு ஆடிக்கிட்டு இருக்க. நான் எங்க அவனை கூட்டிட்டு போறேன்னு சொன்னேன்? ஓ, அப்ப அவனை விட்டுட்டு தான் நீ போற. ஏய், என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. அவங்ககிட்டலாம் எதுக்கு பேசுற? எனக்கு போகணும். அவங்க சொல்றவங்க தான் நீ கேக்குற. நம்ம வீட்டு பிரச்சனை என்னன்னா அதெல்லாம் பார்க்கணும். நீ சரியா? சும்மா இந்த இவன் சொல்ற அவங்க பேசிட்டு இருக்கலாம் செய்யும். சரியா? அப்ப நான் கடைசி வரைக்கும் இப்படி இருந்து நினைச்சிட்டு இருக்கியாடி நீ? நான் அப்படி ஒன்றும் சொல்லலையே. நீ சொல். என்ன பொழப்பு இது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. 3 வேளை சோத்துக்காக நம்ம உசுர கொசுரா கேட்கிறாங்களே ஐயா. நம்ம உசுறு இவங்களுக்கு அவ்வளவு சீப்பா போச்சு. ஓ, அப்ப அவனை விட்டுட்டு தான் நீ போற. நான் மட்டும் தான் அடிச்சுன்னா கண்ணு அதெல்லாம் கலங்கி போயிருந்தா உனக்கு பொத்திட்டு பாடு. ஏன் ஒரு 3 days கூட அவங்களால பார்க்க முடியல? பாத்துக்காத என் பிரச்சனை. நீ அதெல்லாம் பேசாத. நீ என்ன என்னையாவும் என்ன சேர்த்து விட்டு போனங்கிற இந்த தேவையில எச்சு வேலை பண்ணிக்கிட்டு இருக்காது. சரியா? மணி 12 ஆகி போச்சு. கேனதமா பேசிக்கிட்டு சரியான கடுப்பாயிரம் பார்த்துக்கு. லாஜிக்கோட எதாவது பேசு. உங்க அம்மா கிட்டே போய் சொல்லி பாரு என்ன சொல்றான்னு பார்ப்போம். லூசுத்தனமா எப்ப சொல்ற அவ சொல்றன்னு பேசிக்கிட்டு இருந்தா காலையில நான் போன் போட்டு என்ன பேசணும்னு தெரியாது. நான் சொல்றது கேட்டிருக்கோம் கிளம்பி. நீங்க என்ன சும்மா நீ இந்த அவ சொல்ற இவ சொல்ற நீ அவளுக்காக வளர்க்கணும், அவளுக்காக வாழ்ந்து என்ன பண்ணிட்டு. இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவிடா. உன் டென்ஷன் அடிச்சிருக்கணும். நானு நீ சொன்னதுக்கு இல்ல, உன்னை உட்கார வச்சுட்டு எல்லாத்துமே வேடிக்கை போட்டு இருக்கும்போது எனக்கு செருப்பாலதான் அடிக்கணும். நான் என்ன பண்ணேன்? செருப்பு அடிக்கணும் அப்படின்ற அளவுக்கு பேசுறேன். நான் என்ன பண்ணேன்?
உள்ளே விட்டுட்டு போகணும் தான் மணி 12வது நேரம் பேசிட்டு இருக்கேன். சும்மா பேசாங்க. டூர் போகணும்னால அமௌண்ட் அரேஞ்ச் பண்ணி அமௌண்ட் அந்த மாதிரி நம்ம என்ன ஒண்ணு ஆனது கிளம்பு போ இல்ல கிளம்பி எங்கே போறத எழுந்துச்சு போ கிளம்பு போ வெளியே போ எங்கே போ நீ டூர் போ எங்கே போ. என்ன டாக்டர் ஈரல் மாங்காய் குடல் கிட்னி ஒண்ணுமே காணா அச்சச்சோ தேவலாம சிரிச்சுட்டு பல்லு பயிர் காய்ச்சி இருந்தா வாயில பச்சை பச்சா வந்துருன்னு ரொம்ப டென்ஷன் நான் வந்தோடனே என்ன வேலையில பிரச்சனை அது பிரச்சனை யூடியூப்ல சாயந்தரப்பட்ட ஷார்ட்ஸ் ஃபீஸ் போகணும்னு உட்காந்துருக்க மயிராட்டு பேசிக்கிட்டு இருக்கேன். மயிறு பிராங்க எங்க கேமரா வச்சிருக்கீங்க? இங்கதான் நம்ம இங்க கேமரா இருக்கணும். என்ன சீன் போட்டுருக்கீங்க அப்படின்னு இந்த பிராங்க பிராங்கன்னு சொல்லி ரொம்ப டென்ஷன் பண்ணிக்கிட்டு நான் பயங்கர இந்த மயிரா ஆயிரம் நானு சிரிக்காத சப்பு சப்புன்னு அரைஞ்சிடும் கம்மி நானு. நீ இந்த பேசிட்டு சும்மா இந்த பிராங்க பிராங்கன்னு சொல்லி தப்பிச்சுக்கலாம்னு நினைக்காது. நீ முடிக்காத பட்டுன்னு ஓட்டுறோம் பாத்துக்கு வீடியோ இல்ல எடுத்து பண்ணி கொடுத்தாலும் இப்படி பேசுறேன். வீடியோ பண்ற அது எப்படி பொண்ணு வரமுறை இருக்கு. நீங்க ஒன்ன மாதிரி நான் பிள்ளைய விட்டு போறேன் புருஷன் விட்டுட்டு போறேன் நான் இப்படித்தான் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொன்னாங்க. அவன் நீ இதெல்லாம் என்ன பேச்சு இதெல்லாம் பிராங்கா? எத்தனை பேர் எவ்வளவு பிராங்க் பண்ணி போடுறாங்க அதெல்லாம் பிராங்கா உனக்கு தெரியாது. இதெல்லாம் தான் இங்க வச்சிருக்கா பாரு என்ன உள்ள பாரு ஒரு கேப் தெரியுதா? ஃபேண்ட் கிட்ட பாரு ஃபேன் கிட்ட குட்டான் பண்ணி இருக்கு. இங்க எதிர்த்து பார்த்தாதான் தெரியும். எங்கடி ரொம்ப குனியாத இங்கவா உன் ஹைட்டுக்கு வச்சிருக்கடி. நான் என்னடி எனக்கு என்ன தெரியும்? வா அந்த வெள்ளை லைட் தெரியுது பாரு. வெள்ளை லைட் வந்து பாவப்பட்டுப்பாங்க. நம்மகிட்ட ரேங்க் முடிச்சுட்டு நான் கிடக்கு என்ன கிடக்கு? இதெல்லாம் ஒரு பிராங்க். 12 மணி பிராங்க் பண்றதுக்கு எவ்வளவோ இருக்கு என்னென்னமோ இருக்கு. இதெல்லாம் ஒரு பிராங்க். இது பிராங்க நீங்களே சொல்லுங்க. இது பிராங்க நீங்களே சொல்லுங்க. மாசத்தோட சொல்லுங்க. சரி கமெண்ட் பண்ணி இது பிராங்க என்ன சரி गाइस வீடியோ இதோட நம்ம முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க. பை பை.